ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, பொறுத்தது தான் பொறுத்தாய். இன்னும் சில நிமிடங்கள் பொறுத்திரு. கடைசி நொடி அதிசயம் கேட்டிருக்கிறாயா? ஆம், இந்த கடைசி நொடி அதிசயம் உன் வாழ்வினில் இன்றே இந்த நொடியே நடக்கப் போகின்றது. அதுவும் உன்னுடைய கடன் சுமை மொத்தமாக இன்றே தீரப்போகின்றது. அந்த அளவிற்கு இந்த வியாழ நன்னாளில் உனக்காக நான் அள்ளித்தரப்போகின்றேன். பெற்று அதுவரை அழாதே. பின்பு நான் எதற்காக உன்னையே சுற்றி கொண்டு வருகின்றேன்? உன்னை அழ வைத்து பார்ப்பதற்காகவா? உன் கர்ம வினையை தாண்டி இன்னும் சில நிமிடத்தில் எனது அதிசயத்தை நீ பார்க்க போகின்றாய். எனக்காக காலையிலேயே பால் பாயசம் எல்லாம் செய்தாய். ஆனால் நீ மட்டும் பட்டினி கிடந்தால் என் மனம் தாங்குமா? நீயே சொல். இன்று நீ நினைத்த காரியம் முடிந்தவுடன் என் ஆலயத்திற்கு வா. உன் கர்ம வினையால் மலை உச்சியில் நின்று கதறுவது போல் உன் மனமானது துடிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் சரியாகும், இந்த நொடியே எல்லாம் சரியாகும் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்களே, ஆனால் மீண்டும் மீண்டும் நான் அழுது கொண்டே தான் இருக்கின்றேனே சாயப்பா என்று நீ சொல்வது எனக்கு கேட்காமல் எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றென்றும் கைவிடுவதும் இல்லை. இனி உன் எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம். முக்காலமும் உன் முன் நிற்பேன், உனக்கு துணையாக. உன் வாழ்க்கையில் இந்த நொடியே, இந்த பதிவை நீ கேட்கும் இந்த நொடியே ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. நீ கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாகவே மாறும். நீயே யோசித்துப்பார். முன்பை விட, அதாவது நேற்றை விட உன்னுடைய கர்ம வினையானது முழுவதுமாக குறைந்திருப்பதை நீயே கவனித்தாய் அல்லவா? நேற்று உன்னிடத்தினில் சிறிய சந்தோஷத்தை நான் பார்த்தேன். நேர்மறை ஆற்றலால் உன் மனதை நிரப்பியிருந்தாய். ஆனால் அதற்குள் இன்று ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றதும் உடனே எதிர்மறை ஆற்றல் சரமாரியாக உன்னை நோக்கி வரத் தொடங்கியுள்ளது. அதனை முதலில் நிறுத்து. மாறும் இந்த உலகினில் உனது துன்பம் மட்டும் என்ன மாறாமல் அப்படியே இருந்து கொண்டாயிருக்க போகின்றது. அடுத்த நொடி என்ன நடக்கப் போகின்றது என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதல்லவா? பின்பு எதற்காக நீ கதறுகின்றாய்? ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் உன்னுடைய கர்ம வினையானது முழுவதுமாக கரைந்திருந்தாலும் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிடாது. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நொடியும் நீதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது உன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் உன் சாயப்பாவிடம் செலுத்திவிட வேண்டும். ஒவ்வொரு நொடியும் என்னிடம் சரணாகதி அடைந்துவிடு. சில நேரங்களில் உன்னுடைய பிரார்த்தனைகள் கடவுளால் பதிலளிக்கப்படாமல் இருக்கப்படும். ஆனால் அதற்கெல்லாம் நீ சோர்ந்து விடாமல், உனது நம்பிக்கையை தளர விடாமல், கடவுள் உன் முன்னேற்றத்திற்காக நிச்சயமாக கொடுப்பார் என்று நீதான் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நொடி என்னுடைய நிஜமான நிறத்தையும் என் விஸ்வரூபத்தையும் உன் மனக்கண்ணில் நீ பார்க்க நேர்ந்தால் நிச்சயமாக நீ எண்ணிய காரியம் கைகூடும். அதுவும் இந்த நொடி. நிம்மதியாக இரு. இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்க துவங்க போகின்றது. பல வருடங்கள் நீ கஷ்டப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் என் துணை கொண்டு எப்படியோ நீ நன்றாக தாண்டி வந்து விட்டாய். ஆனால் இந்த மாதம் நீ கஷ்டப்பட்டாய் பார். போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றோடு எல்லாம் முடிவடைய என் அதிசயங்கள் ஒவ்வொன்றாக நீ பார்க்க துவங்கும் பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது. அதனால் நீ அழுததெல்லாம் போதும். என் ஆசிகள் உனக்கு என்றென்றும் உண்டு. இனி உன் வாழ்க்கையில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.